வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பாடம் 13 திருக்குறள் கதைகள். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா திருவள்ளுவர். சரியா? இந்த திருவள்ளுவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த திருவள்ளுவர் காலத்தினால் மிக சிறந்த புலவராக கருதப்படுகிறார். ஏனென்றால் எக்காலத்திற்கும் தகுந்த அறநெறியில் செல்லக்கூடிய கருத்துக்களை இவர் இந்த திருக்குறளில் கூறியிருக்கிறார். இந்த திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம் எனும் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் அறம் சார்ந்து எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத அறம் அப்படிங்கிற அதிகாரத்திலையும், பொருள் சார்ந்து பொருளை எப்படி ஈட்டணும், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதையும் பொருளுங்கிற பிரிவிலையும், அடுத்தது இன்பத்தின் அதாவது இன்பம்னா மனிதன் வாழ்வியல் நெறிகளில் எப்படி இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளாக நமக்கு போதிக்கிறது. இந்த திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. சரியா? ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இந்த திருக்குறளில் காணப்படுகிறது. சரியா? அடுத்ததாக பார்க்க போனால் இந்த திருக்குறள் 2 அடிகளால் ஆன வெண்பாக்களால் ஆனது. ஈரடி அப்படின்னு சொல்லப்போனால் முதல்ல இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கற்க கசடர கற்பவை கற்பவை அது முதல் அடி. கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறது 2வது அடி. முதல் அடியில் 4 சீர்கள், அதாவது கற்க கசடரன்னு சொல்கிறோம்ல, கற்கங்கிறது ஒரு சீர், கசடரங்கிறது ஒன்று அடுத்த சீர். இப்படி முதல் அடியில் 4 சீர்களையும் அடுத்த அடியில் 2வது அடியில் 3 சீரையும் கொண்டு மொத்தம் 7 சீர்கள் கொண்டு காணப்படுகிறது. 2 அடி 7 சீர்களை கொண்டது குறள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போது இந்த திருக்குறளை பற்றி இதனுடைய பெருமையை பற்றி பார்த்துட்டோம், அப்படி தானே? அடுத்ததாக நாம் இந்த திருக்குறளில் ஒரே ஒரு திருக்குறளை எடுத்து அதற்கான கதைப்பகுதியை பார்க்க போகிறோம். சரியா? இந்த கதைப்பகுதியை பார்க்கும் பொழுது திருக்குறள் கதைகள் அப்படிங்கிறதுல நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி சரியான தீர்ப்பு. சரியான தீர்ப்புன்னா என்னன்னா, கரெக்டாக ஒரு நேர்மையான வழியில் உண்மையானதாக நம்ம எந்த பக்கமும் நீதி தவறாமல் நேர்மையாக சொல்லக்கூடியது தான் எனது சரியான தீர்ப்பு அப்படிங்கிறது. சரியா? தவறே யார் பக்கம் தவறு இருக்குது, யார் பக்கம் சரி இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கு கரெக்டாக எது படுகிறதோ அதை சொல்லக்கூடியது தான் சரியான தீர்ப்பு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மரியாதை ராமன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, இந்த மரியாதை ராமன்கிறவர் என்னென்னா ஒரு பெரிய நீதிபதி. சரியா? இந்த நீதிபதியை பற்றி நம்ம இவர் என்னென்னா ஒரு ஊரில் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். அங்கே அவருடைய இதுதான் மரியாதை ராம். சரியா குழந்தைகளே? இவர் நம்ம அந்த காலத்தில் வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்கள்ல, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஜட்ஜாக பதவி உயர்வு பெறுவாங்க, நீதிபதியாக உயர்வார்கள். சரியா? இவர் என்ன செய்கிறாரு, நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். சரியா? இவருடைய நண்பன் தான் யார், வளவன். அவன் என்ன செய்கிறான், ஒரு கிராமத்தில் வணிகம் செய்கிறான். வணிகம்னா வியாபாரம், மளிகை கடை வைத்திருக்கிறான். சரியா? நம்ம ஊரில் மளிகை கடையெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மளிகை கடை வைத்திருக்கிறான் இவருடைய நண்பன். சரியா? இவர் அந்த ஊருக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டு வருகிறார். சரியா? அப்போ அந்த நீதிபதியாக வந்த உடனே அவர் என்ன செய்கிறார், பழைய கோப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். சரியா? இங்கே என்ன செய்கிறான், வளவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அவன் பணம் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக கொண்டவன். பணம்னு பணத்து பின்னாலேயே அலைகிறவன். சரியா? யாருக்கும் ஒரு 10 பைசா கூட உதவி செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குணம் மோசமான குணமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய நண்பராக இருக்கக்கூடிய இந்த மரியாதை ராமன் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் வாழக்கூடியவர். சரியா? யாருக்குனாலும் கரெக்டாக செய்யக்கூடியவர். சரியா? கரெக்டாக நீதி சொல்லக்கூடியவர். அந்தளவு என்ன செய்கிறான், ஊர் பூரா தம்பட்டை அடிக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய ஃப்ரெண்டை பற்றி. என்னுடைய ஃப்ரெண்டு தான் நீதிபதியாக வந்திருக்கிறாரு, என்னுடைய நண்பன் தான் நீதிபதியாக வந்திருக்கிறாரு, அரசாங்கத்துக்கு நான் வரி செலுத்தலைனாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் என்னை யாரும் இனிமேல் கேட்க போகிறதே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இந்த மரியாதை ராமன் எப்படி அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வரி செலுத்தலையோ அவங்களாம் கரெக்டாக வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செய்யக்கூடியவர். அதனால் என்ன செய்கிறார், பழைய கோப்புகளை எல்லாம் கொண்டு வர சொல்கிறார் தன்னுடைய ஆட்கள்கிட்ட அனுப்பி. சரியா? தன்னுடைய காவலர்களை அனுப்பி யாரெல்லாம் வரி செலுத்தலை அந்த கோப்புகளை பூரா எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது இவர் ஒன்றையாக பார்க்குறாரு. அதில் வளவனுடைய பெயர் வருகிறது. வளவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். வளவனை போய் கூட்டிகிட்டு வராங்க. சரியா? மெய்காப்பாளர்கள் வளவனை போய் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவன் என்ன செய்கிறான், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அப்படி ஒரு தெம்பாக வரான், அசால்ட்டாக வரான். நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே, நமக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. சரியா? நம்மளை யார்
கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுதான். இதுவரையும் என்ன செய்கிறான், அவன் அரசாங்கத்துக்கு எந்த வரியும் செலுத்தலை. நம்ம ஊர் கடைக்குன்னா கடைக்கு வரி உண்டு, வீடுனா வீட்டுக்கு வரி உண்டு. சரியா? பொருட்களுக்கு சில வரிகள் விதிக்கப்படும். அப்படி தானே? நம்ம அந்த வரி கொடுத்து தான் எதுனாலும் வாங்குகிறோம் இப்போ. அப்படி தானே? ஆனால் இவன் என்ன செய்கிறான், அந்த வரி எதுவுமே கட்டாமல் தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். சரியா? அதனால் என்ன செய்கிறார், இந்த கோப்புகளை எடுத்துகிட்டு அவர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப அசால்ட்டாக வரான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவனுக்கு என்னப்பா வந்துச்சு, இவனுடைய ஃப்ரெண்டே நீதிபதியாக இருக்கிறாரு, இவனை யார் கேட்க போகிறா அப்படின்னு முணங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இந்த மரியாதை ராமன் என்னத்தை போட்டு ஒரு பெரிய தீர்ப்பாக சொல்ல போகிறாரு, பெருசாக இவர் ஒன்றும் தீர்ப்பு சொல்ல போகிறதில்ல, இவர் நண்பனுக்கு தான் இவர் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே இங்கே மைக்காப்பாளர்களை கூட்டு கொண்டு வந்து மரியாதை ராமன் முன்னால் நிறுத்துகிறாங்க. யாரை? நம்மளுடைய வளவனை. சரியா? இந்த வணிகரான இந்த வளவனை நிறுத்தின உடனே வளவன் என்ன செய்கிறான், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே நீ என்ன வரி செலுத்தவே இல்லையே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே நான் எப்பொழுதும் தான் செலுத்த மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்பொழுதும் செலுத்தலைங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, நீ யாராக இருந்தாலும் சரி நான் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை நீ கரெக்டாக செலுத்தணும். அது நீ என்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி, என் நண்பராக இருந்தாலும் சரி, இங்கே யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. தவறு செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவது உறுதி. அரசாங்கத்தில் வந்து எல்லாரும் சமம், ஒரு சமூகங்கிறது எல்லாரும் சார்ந்தது தான். சரியா? அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் ரொம்ப அசால்ட்டாக நான் இவ்வளோ நாளுமே கெட்டலை, இப்போ என்னத்தை போட்டு கெட்ட அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்ட உடனே இவ்வளோ நாள் கெட்டாததுக்கும் நீங்கள் சேர்த்து என்ன செய்யணும், அபராத தொகை உங்களிடம் இருந்து வசூலிக்கப்படும், நீங்கள் அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறான். சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, முழிக்கிறார். அப்போ மெய்க்காவலர்கள் என்ன செய்கிறாங்க, மெய்க்காவலர்களை பிடிச்சிட்டு மெய்க்காவலர்கள் அவனை பிடிச்சிக்கிடுறாங்க. உடனே மரியாதை ராமன் சொல்கிறாரு, இவருக்கான நான் தண்டனையை அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான், அப்படியே திருன்னு முழிக்கிறான், பயந்து போய் முழிக்கிறான். அப்போ மரியாதை ராமன் என்ன செய்கிறாரு, கரெக்டாக தீர்ப்பு சொல்கிறாரு. இவ்வளோ நாளும் இவன் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினால இவனுடைய கடையை இழுத்து சீல் வச்சுருங்க. சரியா? இவனுக்கு தகுந்த தண்டனைங்கிறது அரசாங்க கருவூலத்துக்கு சேர வேண்டிய தொகை இவனுடைய கடையில் இருந்து கிடைக்கணும். அதனால் இவனுடைய கடையை இழுத்து சீல் வச்சுட்டு இவனுக்கு என்ன செய்யுங்க, 6 மாத காவல், 6 மாதம் காலம் கடுங்காவல் தண்டனை. சரியா? சிறைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு. மக்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், அப்படியே திகைச்சு நின்னாங்களாம். சரியா? அவனும் திகைச்சு நிற்கிறான். நம்மளுடைய நண்பனாக இருக்கக்கூடியவன் நமக்கு இவ்வளோ தண்டனை வழங்குவான். அவர் உடனே சொல்கிறாரு, நான் நீதி தவறாது எப்பொழுதும் அரசாங்கத்தில் கரெக்டாக நான் பணி செய்யக்கூடியவன். சரியா? அது யாராக இருந்தாலும் தவறு செய்தால் குற்றம் குற்றமேன்னு என்ன சொல்கிறாரு, அவர் கரெக்டாக என்ன செய்கிறாரு, நீதி வழங்கியிருந்தார். சரியா? இந்த மரியாதை ராமனுடைய தீர்ப்பை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிடணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நண்பனாக இருக்கிறான், அந்த நண்பனுக்கும்னாலும் சரி தான், அவனுடைய சொந்தக்காரங்களுக்குனாலும் சரி தான், யாருக்காகவும் அவர் தன் சலுகை கொடுக்கல. அப்படி தானே? அவர் என்ன செய்கிறாரு, நீதி தவறாமல் கரெக்டாக நீதி வழங்குறாரு. மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை பாராட்டுறாங்க. இங்கே என்ன செய்கிறாங்க, இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யார், மரியாதை ராமனுடைய ஃப்ரெண்டான வளவனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? மரியாதை ராமன் தான் வந்து கரெக்டாக நீதி வழங்கிறோங்கிற சந்தோஷத்தில் என்ன செய்கிறாரு, நிமிர்ந்து நிற்கிறார். சரியா? தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி தன்னுடைய மனசாட்சியை அவர் தூக்கி தூர போடலை. மக்களெல்லாம் அவரை என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. சரியா? இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, நீங்களும் வருங்காலத்தில் ஒரு பெரிய அதிகாரிகளாக வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்யணும், சரியாக நீதி வழங்கணும். நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்காக எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது. சரியாம்மா? நீங்கள் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி தானே? இதன்படி நம்ம வாழணும். சரியா? இதை தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த கதையின் மூலமாக. இப்பொழுது இந்த திருக்குறள் கதையில் எந்த அதிகாரத்தில் இருந்து இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், நடுவுநிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருந்து இது எடுக்கப்பட்டது. இதன் குறள் என்னென்னா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார்னா யாருன்னா, நல்ல அறிவுப்படி தன்னுடைய அறிவுக்கு எட்டியவரை. சரியா? நடுவு நிலைமையில் இருக்கக்கூடியவர். தகவிலர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, நடுவு நிலைமையே இல்லாதவர். சரியா? நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அவரவர் எச்சத்தார்னா என்னென்னா, எச்சம்ங்கிறது செயல்.
அவங்கவங்க செய்யக்கூடிய செயல்கள், நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை, அவரவர் எச்சத்தார் காணப்படும். அவங்கவங்க செய்யக்கூடிய செயல்களால் தான் அவங்களுடைய புகழும் இகழும் நிலைத்து நிற்கும். அப்படி தான் இந்த குறள். சரியா? தக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா ஞாபகத்துக்கோ. நான் கரெக்டாக இருக்கிறேன், இந்த மனுஷன் நேர்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் தான் அவர்கள் இறந்தப்புறமும் அவருடைய புகழ் என்ன செய்யும், வருங்காலங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன செய்யலாம், கர்மவீர காமராஜரை சொல்லலாம், சரியா, அறிஞர் அண்ணாவை சொல்லலாம், எம்ஜிஆரை சொல்லலாம். இவங்க தனக்காக எந்த சொத்துக்களையும் வச்சுக்கிடலை. சரியா? காந்தியடிகள் இவங்கெல்லாம் தங்களுக்காக எந்த சொத்துக்களையும் வைத்துக்கொள்ளவில்லை. சரியா? மக்களுக்காகத்தான் பாடுபட்டாங்க. சரியா? சத்துணவு அமைச்சாங்க, சத்துணவு கூடங்களை அமைச்சாங்க, சிறு குழந்தைகளுக்கான கல்வி திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க. சரியா? இலவச கல்வி திட்டத்தை அறிவித்தாங்க. 14 வயது வரை கட்டாய கல்வியை கொண்டுட்டு வந்தாங்க. சரியா? குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கப்படணும்னு சொல்லி போராடினாங்க. சரியா? தக்கார் தகவிலார், அதாவது ஒருத்தர் நேர்மையானவரா இல்லையா, சரியா, நல்ல நடுநிலைமை உடையவரா இல்லையா என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அவங்கவுங்க செயல்களால் தலைமுறை தலைமுறையாக அவர்களது புகழ் என்ன செய்யும், நிலைத்து நிற்கும். அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். சரியா? இந்த குறளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாரு. ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும். சரியா? புகழாலும் பழியாலும் அறியப்படும். சரியா? அவர் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு போகும்போது அவருடைய புகழ் அறியப்படும். தவறு செய்தால் அந்த பழியும் என்ன செய்யும், உலகம் தூற்றும். அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டது. சரியா குழந்தைகளே? இப்பொழுது இதற்கான பகுதியை பார்த்து விட்டீர்கள். இதன்படி நீங்கள் என்ன செய்யணும், எந்த காலத்திலையும் நேர்மையாக வாழணும். தேங்க்யூ சில்ட்ரன்.